என்ன சுப்பிரமணி இது எப்படி ரீல்ஸ் அனுப்பி வச்சிருக்க? நான் இங்கே சிவசாமி அனுப்புனேன். பா ஒரு 700 தான் டூர் போயிட்டு வந்துடுறேன். 700 ரூபாயா? 700 ரூபாயா? 700 என்ன டூர்ப்பா? 500 கேட்கலாம், 1000 கேட்கலாம். இப்போ 500 1000 கேட்டால் நீ கொடுத்துருவியா? இல்லை, உன் பாக்கெட் வந்து எடுத்து. அப்போ பொத்திக்கிட்டு நான் தானே சொல்லணும். தாங்கப்பா வெயிட் பண்ணுறாங்க. யார் வெயிட் பண்ணுறா? டூர் பஸ் டிரைவர். எத்தனை பேர் போறீங்க? போகிறோம்ப்பா எல்லாரும். போறிய அப்படியே போயிடாதியே. போகிறதுக்கு முன்னாடி டிரைவரம்மா டிரைவரோ ஓம் சக்தி டிரைவரோ அதெல்லாம் பண்ணலப்பா. ப்ரெஷரில் இருக்கேன் தாங்கப்பா. டூர் தாங்க. என்ன ப்ரெஷரில் இருக்கா? ஏதோ ப்ரெஷரில் இருக்கேங்க. குடியா 700 ரூபாய் என்கிட்ட கேட்குறேன். நான் ப்ரெஷரில் இருக்கணும். நான் தான் ப்ரெஷரில் இருக்கணும். அவன் என்ன ப்ரெஷரில் இருக்கேன்? இவன் நான் சம்பாதிக்கிறேன். குடுவை எடுத்து நொட்டு 700 2000 கொடுத்தேன். ஒன்றுமே இல்லை. இல்லை என்ன 2000 இல்லை. அதனால கொடுக்க முடியல. போயிட்டு வந்துடுவேன்ப்பா. போயிட்டு உடனே வந்துடுவேன். 12 மணி நேரம் இல்லை. 12 பேர் என்ன பாட்டுவது? நைட்டு போயிட்டு காலைல வந்துடுவேன். நைட்டு போயிட்டு 700 ரூபா கொடுத்தீங்கன்னா 12 மணி நேரம். 1400 கொடுத்தா 24 மணி நேரம். நைட்டு போயிட்டு காலையில் வந்து நல்லா ஏசிலாம் போட்டுருப்பாங்கப்பா பஸ்ஸில். போயிட்டு வந்துடுவேன்ப்பா. சரி 700 ரூபா போட்டு வரேன். தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ். நைட்டு போயிட்டு காலையில் வந்துடுவேன். கண்டிப்பாக நைட்டு போய் கண்டிப்பாக வேறு என்ன வேலைங்க? நான் வரேன். ஓகே மாப்பிள்ள. ஓகே போயிட்டு வாங்க. வாங்க. ரீல்ஸை பாரு. என்ன அது? ஓயோ ரூமுக்கு இனிமே வந்து கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் போக முடியுமா? கல்யாணம் ஆகாதவங்க போகவே முடியாதான். சிங்கிள்ஸ் இனிமே போகவே முடியாதியா? அப்படியா? ஆமாம், சிங்கிள்ஸ் போக முடியாது. பாவம் கதற போகிறாங்க. நீ போக முடியாதே. கம்மிட்டட் தானே. டூர் போகல. போகலையாப்பா? போயிட்டு வாப்பா. நீ போக முடியாது. ஏன் போக முடியாது? விட மாட்டேங்க. யார் விடல உடனே? நீ போயிட்டு வா. வேணா அலோவ் பண்ண மாட்டா. யாருன்னா உன்னை அலப்பண பண்ண அலப்பலப்பா. அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன் மாமா. விடுங்க மாமா. நான் போகிறேன். அவரா ஃபீல் பண்ணாரா? எவ்வளோ ஆசை. இவ்வளோ நேரம் போகிறேன் சொல்லிக்கிட்டு இருந்தா வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போ வீட்டில் அவங்க வீட்டில் ஆள் இருக்கு, நம்ம வீட்டில் ஆள் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியல. அவங்க வீட்லேயே ஆள் இருக்காங்க, நம்ம ஊர் போக முடியலப்பா. போக முடியாதுப்பா. சரி போ. ப்ரெஷரில் இருக்கேன். ப்ரெஷரில் இருக்கு. தேட்டரு பார்க்குறேன். சரி பாரு. தேட்டரு மைண்ட் ரிலாக்ஸ். 700 ரூபாய் திருப்பி போட்டுறா. போட்டு அப்புறம் இங்கே போய் பாரு. இங்கே பாரு. சே, கல்யாணம் ஆகாதவங்களாம் அலோவ் பண்ணவே யார் விடல உடனே? நீ போயிட்டு வா. வேணா அலோவ் பண்ண மாட்டா. நைட்டு போயிட்டு காலையில் வந்துடும். கன்ஃபார்ம். 700 1400. நைட்டு போயிட்டு 700 ரூபா கொடுத்தீங்கன்னா 12 மணி நேரம். ஓயோ சரி. ஓஹோ. போய் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போ வீட்டில் அவங்க வீட்டில் ஆள் இருக்கு, நம்ம வீட்டில் ஆள் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியல. அவங்க வீட்லேயே ஆள் இருக்காங்க, நம்ம ஊர் போக முடியலப்பா. அப்போவே நீ நினச்சில? நான் சொன்னேன், நீ ஏன் வாயை போட்டுங்க கேட்டால் கலகத்தை ஒன்று பண்ணுறேன்ற. ஏன்பா காரில் ஏறு. நீ தனியாக கூட்டி வந்திருக்கீ? என்ன தனியாக கூட்டு வந்திருக்கோன்னா அவன் புரியலையா? இந்த சுப்பிரமணி முன்னாடி வச்சு என்னால் கேட்க முடியல. சரியா? அப்புறம் அவன் வந்து ரொம்ப ஓவராக பேசுவான். இப்போ என்னன்னா, நேற்று எவ்வளோ கேட்ட காசு டூருக்கு போகணுன்னு சொல்லி? 700 ரூபா கேட்டேன். 700 ரூபா கேட்டேன். எப்போ போயிட்டு எப்போ வருவேண்ணே? நைட்டு போயிட்டு காலைல வருவேன். நைட்டு போயிட்டு காலையில் எப்படி வர முடியும் ஒரு டூருக்கு போயிட்டு? எந்த காலேஜில் உன்னை வந்து நைட்டு போயிட்டு காலைல கூப்பிட்டு வராங்க? எல்லாரும் போகிறாங்கன்னு சொன்னியா இல்லையா? கூப்பிட்டு போகிற ஸ்டாஃப் நேம் என்ன? சிங் மன்மோகன் சிங். கரண் சிங். அவர்கிட்ட நான் பேசினேன். அவர்கிட்ட பேசி இப்போ இங்கே வர சொல்லியிருக்கேன். ஒரு 1/4 மணி நேரத்தில் வருவாங்க. அவர் பிஸியாக இருப்பார். அதெல்லாம் பிஸியாலாம் கிடையாது. நான் இப்போ வர சொல்லியிருக்கேன். அப்படி என்ன நீங்கள் டூருக்கு கூப்பிட்டு போறீங்க? 700 ரூபாய்க்கு நைட்டு கூட்டு போயிட்டு காலைல கூட்டு வரல. அப்படி என்ன டூர்? இதில் வேற என்ன சொன்னால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. அது என்ன ஜாலி அப்படிங்கிறத நான் கேட்குறேன். அவங்களும் தெரிஞ்சு சொன்னால் தங்க விடுவாங்க. யார் சொன்னாங்க விடுவாங்க? பரவாயில்லடா, வாத்தியார்ட்ட கேட்கணும்டா. இப்போ ஃபீஸ் கட்டலைன்னா கால் பண்ணி கேட்குறாங்கல்ல. டூர் கேன்சல் பண்ணியாச்சுப்பா. வேணாம்ப்பா. கேன்சல் பண்ண எனக்கு என்ன? கேன்சல் பண்ண என்ன? இப்போ ஒரு ஃபீஸ் கட்டலாம் அங்கேருந்து கால் பண்ணி கேட்குறாங்க. ஒரு இதுனா கேட்குறாங்க. இப்போ டூர் கூட்டு போகிறேன் ஐயா, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பசங்களை டூர் கூட்டு போகிறோம். இந்த மாதிரி இவ்வளோ செலவாகும், என்ன இப்படி அனுப்பி வைங்க, நாங்கள் சேஃப்டியாக கூட்டு வந்துடணும். முறைப்படி அவங்க கால் பண்ணி சொல்லணும். அவங்க சொல்லலை. இப்போ நம்ம கேட்டு விசாரிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இப்போ நான் கால் பண்ணி பேசினேன். எப்படியோ நம்பர் எடுத்துட்டேன். உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு எடுத்து யாரோ சிங்குன்னு சொன்னில, அந்த ஆள்கிட்ட பேசி. அவர் தான் உன் கிளாஸ் ஹெச்ஓடியாம்ல. அவர் எனக்கா கோச்சுக்கிறாமல் வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி வர சொல்லி. ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கும். நீ எதுக்கு காசு கேட்டங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்கு. அதெல்லாம் இல்லைப்பா, அவங்களுக்கு தெரியாதுப்பா. அதுதான் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறனால தான் நீ எனக்கு 700 ரூபா கேட்டிருக்கேன்ட்டு. இப்போ நான் கூப்பிட்டு கேட்குறேன். சரியா? வரட்டும். வந்தவொடனே நான் கேட்குறேன். யாரா நீ? இந்த 2 பேர் தனியாக பேசிக்கிறோம். கொஞ்சம் அறிவு மாதிரியே கிடையாது. நீங்கள் தான் ஹெச்ஓடியா? இல்லை இவரே பரதேசியமாக இருக்கிறாரடா. இவர்கிட்ட ஒன்று பேசலாமா? இல்லை வாங்க. அப்படியே
சார்லாம் கிடையாது, நான் இந்த கிராமத்தாந்தா நீங்கள் ஐயா ஐயானே பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது நீங்கள் காலேஜில் வந்துட்டு இவங்களெல்லாம் கண்டிக்கிறீங்களா இல்லையா? ஏன் கண்டிப்பாயா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான், முத்தான ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நம்ம எல்லாம் கண்டிச்சு தான் இருக்கோம். சரி, இப்போ காலேஜில் இப்போ என்னென்ன நடத்துனீங்க, என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன எங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கீங்க வரைக்கும்? ஃபீஸ் கட்டலாம்னு சொல்லி கால் பண்ணி கேட்டீங்களா? ஆமாம். கேட்டீங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் கட்டணுமா? ஆமாம். எல்லா விஷயத்தையும் கால் பண்ணி சொல்கிறீங்களா? ஆமாம். இப்போ அது மாதிரி இவங்க பண்ணுற பிரச்சனையும் நீங்கள் கால் பண்ணி அரைஞ்சு விடுறா, தள்ளி நில்றா. இப்போ காலேஜில் என்னென்ன ரீசெண்டாக பண்ணுனீங்க நீங்கள்? ரீசெண்டாக இப்போ செமஸ்டர் எக்ஸாம் போன மாதம் முடிஞ்சுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஐவி போகலான்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. போனோம்ல சார், அதுக்கப்புறம் ஒரு போனோம்ல ஐவி. நீ வரலையே? ஐவி எப்போ போனீங்க? ஐவி ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிட்டீங்களா? போனோம்ல. சரி, இப்போ ரீசெண்டாக ஏதாவது எங்கேயாவது போகணும்னு ஏதாவது பிளான் பண்ணீங்களா? இல்லையே, நமக்கு இல்லையே. இந்த டூர் எதுவும் இல்லை, படிப்பை தவிர வேற எதுவுமே இல்லை. படிப்பை தவிர அவர் சார் அன்னைக்கு லீவ், அன்னைக்கு சார் தெரியாது அந்த மேம். உங்களுக்கே தெரியாம ஒரு டூரே பிளான் பண்ணிட்டேன். இப்போ நான் சொல்றேன், நேற்று எங்கிட்ட வந்தேன், நேற்று சாயந்தரம் வந்தேன். சரி. வந்துட்டு அப்பா ஒரு 700 ரூபா வேணும்ப்பா அப்படின்னா, எதுக்குடா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி வந்து டூர் போகணும்ப்பா, நைட்டு கூட்டிட்டு போயிட்டு காலையில கூட்டி வந்துடுறாரு அப்படின்னா. நைட்டு கூட்டி போயிட்டு 700 ரூபாய்க்கு நைட்டு கூட்டி போயிட்டு நீங்க காலைல கூட்டு வரீங்க அப்படின்னா. ஆமா, அப்படிதான் சொன்னேன். அது என்ன டூர்னு கேட்கறாப்ல உங்க கிளாஸ் ஹெச்ஓடி, அது என்ன டூர்னு கேட்கறாப்ல. அவர் அன்னைக்கு லீவ் போட தெரியாது, மிஸ் சொன்னா. நம்ம வந்து காலேஜ் வந்து வாட்ச்மேன் லீவோட நம்ம லீவ் போட மாட்டோம். காலேஜ்ல டாப் 2 பாட்டன் நம்ம. நீங்க இன் பண்ணி பிடிங்கிக்கையில நமக்கு நல்லா தெரியுது, அந்த அளவுக்கு அவர் லீவ் போட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் என்ன சொல்றேன், அவருக்கே தெரியாம சரி ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த மேடம் நம்பர் வச்சிருக்கீங்களா? அந்த மேடம் நம்பர் வச்சிருப்பாரு. மேடம் பேரு ரோசி மேடம். ரோசி மேடம். ஓசி மேடம் நம்பர் இருக்கா உங்கள்ட்ட? நம்பர் இல்லையே. போய் சொல்றாருப்பா, வச்சிருக்காருப்பா. சரி, இவருக்கு தெரியாம ஹெச்ஓடிக்கு தெரியாம எப்படா ஒரு இதுல இருந்து கூட்டு போவாங்க? அன்னைக்கு நைட்டு பேசினா ரோசி மேடம் சார் எல்லாம் பேசினாங்க. நம்ம மேக்ஸ் ரோசியா இருக்கு நம்ம ஸ்டாஃப் இருக்கா? அவரோட சத்த கால் பண்ணி பேசிட்டு எனக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி டூர் பிளான் பண்ணாங்களா அப்படிங்கறது மட்டும் எனக்கு சொல்லுங்க. அதுவும் நைட்டு கூட்டிட்டு காலையில ஜாலியான டூர்னு கேளுங்க. ரோசி தூங்கிட்டு இருப்பா, அவங்க தூங்குறாங்க, இது பண்றாங்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்படித்தான் பேசுவேன் நான். ஐயா நீங்க கடலை அப்புறம் புடுங்குங்க, இப்ப எனக்கு இந்த விஷயத்தை கேட்டு சொல்லுங்க. முக்கியமான விஷயம், பல்ல பிறந்துக்கிட்டு அங்கேயே நம்ம டூர் எதுவும் பிளான் பண்ணிதான் மேம். அதுவும் ஒரு நாள் நைட்டு போயிட்டு அடுத்த நாள் காலைல வர மாதிரி டூர் எதுவும் நமக்கு தெரியாம பிளான் பண்ணியா? ஜாலியா ஜாலியா அதானே, நீங்க நம்ம கிட்ட கேட்காம எதுவும் சொல்ல மாட்டீங்க. தெரியும் சார், நீங்க கடலை அப்புறம் புடுங்க, நான் கேட்டு கட் பண்ணுங்க போதும். ஒரே கேட்டாச்சுல இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, எந்த டூருமே இல்லை. அப்ப நீ டூருன்னு சொல்லி நீ எதுக்கு என்கிட்ட காசு கேட்ட? அதுவும் அந்த சுப்பிரமணி பரதேசி நாய் முன்னாடி என்கிட்ட நீ கேட்கற, அவன் என்னை சிரிக்கிறான், அவன் வேற எதுக்கோ கேட்கறான்னு சொல்லி எதுக்கு கேட்ட? உண்மையை சொல்றேன், நீ சொல்லு, அது உண்மையானங்கிறத நான் சொல்றேன். நான் இங்க இருந்து காலேஜ் போயிட்டு வந்து பொம்பளை பிள்ளைய கூட எனக்கு எதுவும் பழக்கம் இருக்கா? காலேஜுக்குள்ள நம்ம நாட்டோட வெளியில எல்லாம் பண்ண வர்றீங்க நீங்க. நான் கேட்டது உங்கள்ட்ட ஒண்ணே, இவன் பொம்பளை பிள்ளை மெக்கானிக்கல் எப்படி பொம்பளை பிள்ளை இருக்கு? நீ அமைதியா இருடா. பொம்பளை பிள்ளையோட பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? நமக்கு தகவல் ஒண்ணு வந்துச்சு, அப்பப்போ குரூப் ஸ்டடின்னு எங்கேயோ தனியா போற மாதிரி தகவல் வந்து. குரூப் ஸ்டடி தனியா எங்கேயோ போறாங்க, படிக்கிற பிள்ளையே தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தாலும் படிச்சுங்க நம்ம விட்டுட்டோம். சரி, எதுக்கு இப்ப சொல்லு, நீ ஏதோ உண்மையா சொல்லு. எப்படிப்பா நான் மெக்கானிக்கல் எப்படிப்பா பிள்ளை இருக்கு? நான் வேற கிளாஸ்ப்பா. என்ன மெக்கானிக்கெல்லாம் நீ கல்யாணம் பண்ண மாட்டே, எதுவும் பண்ண மாட்டியா? எனக்கு புரியல. நீ பேசுறா நீ பிள்ளையோட பழகுறியா பழகலையா அதெல்லாம் நீ உண்மையை சொல்றேன். எதுக்கு நீ காசு கேட்ட? 700 ரூபா காசு எதுக்கு கேட்ட? அது வந்து அன்னைக்கு வந்து நான் குரூப் ஸ்டடி போறதா கிளம்பி போயிட்டு இருந்தேன். சரி, போற வழி நம்ம அந்த முனியாப்பட்டு வழியா போனா அது வந்து அந்த சின்ன பிள்ளை இருந்துச்சு, சின்ன பிள்ளைய. சரி, அது வந்து படிப்பு செலவு காசு இல்லை அப்படின்னு. அப்ப என்ன பண்ணேன்னா எனக்கு என்ன பண்றேன்னே புரியல. காசு இல்லை என்கிட்ட, காசு இல்லை. அதான் அப்பா இப்படி கேட்டா அப்பா வந்து சரி அப்பா காசு இருக்க டூர் நமக்காக கொடுப்போம், நம்ம அந்த காசை கொடுத்துருன்னு உங்கள்கிட்ட வாங்கிட்டு அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டேன். 4 பேருக்கு பிச்சை போட சொன்னா கூட நான் போடுவேன், ஆனா உனக்கு தரமாட்டேங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அப்பா உன்கிட்ட பேசல, நீ கிளம்பலாம், நீ போ. இல்ல உடனே போறேன், நீ தேவையில்லாத இடத்துல பேசாத. சரிப்பா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. நீங்க டிசியை கொடுத்துருங்க, நான் படிக்க நான் மாடு மேய்க்கிட்டேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இவன் எது காசு வாங்கினா நான் சொல்லட்டுமா? ஏன் இல்ல, அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு உனக்கு தெரியுது. 700 ரூபா கேட்கிறேன். ஏழை குழந்தைகள் படிப்புக்கு ஓயோ ரூம்ல என்ன ஏழை குழந்தைகளை நடக்கிறாரு இவரு? ஏழை குழந்தைகளை ஓயோனா அப்படின்னா என்ன? இந்த இது பண்ணப்படாது. நேற்று நியூஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கேன், கல்யாணம் ஆகாதவர்கள் வந்து ஓயோ ரூமில் அனுமதி இல்லை அப்படின்னு அதில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் என்கிட்ட 700 ரூபா கேட்டு காசை வாங்கிட்டு போயிட்டான். அந்த நியூஸை படிச்சு முடிக்கிறேன், அதை கேட்டவொன்னே அந்த காசு எனக்கு வேணாங்கிறான். அப்போ இவன் கேட்டது ஓயோ ரூமுக்கு தானே, நைட்டு போயிட்டு காலையில் அதுவும் ஜாலியான என்ன அர்த்தம்? எனக்கு கல்யாணம் ஆகாதவங்க போக முடியாது. என்ன புரியல? எனக்கு ஒண்ணு இல்ல அது புரியல. என்ன நடக்குது உங்க காலேஜ்ல? சொன்னா புரிஞ்சுங்க. அதான் இல்ல நம்மளை பத்தி போய் சொல்லுவா, என்னை பத்தி போய் சொல்லுவா, அவளை பத்தி. உண்மையிலே உன் ஸ்டாஃப் தானா இல்ல இவன் எதுவும் புரிக்காடா? ஹெச்ஓடிப்பா, ஹெச்ஓடி கண்ணே, நல்ல பையன்.
அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டேன். நீங்க புரிஞ்சு போச்சு. நீங்க போங்க. இப்ப என் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லும்போது தெரியுது ஓயில நிறைய தப்பு பண்ணிருக்கான்னு. அந்த மாதிரி ஏய் இருடா, 200 ரூபா எதுக்கு வாங்கினேன் பர்ஃபெக்டா சொல்லு. எதுக்கா காசு வாங்கினேன் 200 ரூபா? 200 ரூபா குழந்தைகளுக்கா வாங்கினேன். எங்க இருக்கா அந்த ஏழை குழந்தைகள்? எல்லா பக்கத்தும் இருக்காங்க, அது எனக்கு தெரியும். நீ ஏழை குழந்தைகள் பண்ணி அது எங்க? அது என்ன கரெக்டா 700 ரூபா? அது எதுக்கு? 3 பிள்ளை இருந்துச்சுல, 200 ரூபா கொடுத்து 3 பொம்பளை பிள்ளைலாடா, குழந்தைய ஏழை குழந்தைகள்ரா. அதுக்கு வாழ்க்கையில விளையாடுற காலில் விழுறா அந்த மாதிரி ஒரு தான் மானத்தை தூக்கில தொங்கிடுவான். என் மையம் அப்படி பண்ணிட்டேன். ஏய் நீ போகலையா நீ? ஐயா தயவு செய்து சொல்றேன், நீ போயா நீ? இவன் நல்லவன் ஐயா, நீ ஒன்றும் இது பண்ண வேணாம். என்னடா அது? அவன் என்ன ஓய்வரும் தெரியாதுங்கிறான், கடைசியா கல்யாணம் அனுமதி இல்லைன்னா அப்ப ரோசிங்கிறான், வாய பழக்கிறான். பாத்ரூம் எழுதி போட்டுருந்தாங்க. பாத்ரூம் நீயே எழுதி போட்டிருப்ப. ஐயோ அப்ப சுப்பிரமணி சொன்னதெல்லாம் உண்மையாடா? பொய்யா சொல்றாருப்பா. அவரு தான்ப்பா எனக்கு இந்த ஓயர் ரூம்லாம் சொல்லி கொடுத்தது. சொன்னாருப்பா ஓயர் ரூம்லாம் சொல்லி கொடுத்தது அவர் தான். அப்பெல்லாம் ரூம் இருக்குன்னா என்ன ரூம் மாமான்னு கேட்டேன். நான் கூட இந்த வீட்டுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 1800 சொன்னாங்க. அது எப்பயாவது போறவங்களுக்கு அடிக்கடி போனா அவங்களுக்கு ஆஃபர் பெர்சன்டேஜ் 25% ஆஃபர். நம்ம போற ஓயோ .07 அப்படி போட்டோம்னா 25% ஆஃபர். நீ காருக்குள்ளே ஓயர் ரூம்க்கா? ஆமா ஓயர் ரூம் தான் வா. அதாவது நீ வந்து உனக்கு வந்து இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்குது. இது வந்து அந்த பாலாஜி பேசுனேன். அவன் போவான் அடிக்கடி. அவன் சொன்னது இப்போ நீ என்கிட்ட சொல்ற எத்தனை பர்சன்டேஜ், இது எதுக்கு நீ அவன்கிட்ட கேட்ட? அன்னைக்கு பேசிக்கிட்டோம். நான் சாமி ரூம் பற்றி பேசிக்கிட்டேன். அவன் ஏதோ ஓயோ ரூம்னா எனக்கு புரியல. அப்போதான் சொன்னேன் ஏதோ ஆஃபர் போட்டிருக்காடா, நான் போவேன்டா அப்படின்னு. அப்படியா? சரி, என்னை மன்னிச்சிரு. இன்னையோட இது முடிஞ்சுன்னு நினச்சிக்க. எந்த நிமிஷமும் எப்போ வேணால் சோத்தில் எப்போ வேணால் விஷத்தை கலக்குவேன், எப்போ வேணால் குழவி கலை தூக்கி தலையில் ஓடுவேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன். இப்போ சொல்கிறேன், என் கூட நம்பி வர்றதா இருந்தால் அந்த காரில் வா. வீட்டுக்கு என் கண்ணில் படாத, என் மூஞ்சிலே முழிக்காத போயிடு. அதுவும் முக்கியமாக சுப்பிரமணியம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நீ குறுக்க வந்த அப்படின்னா அங்கனையே செருப்பை கழட்டி எரிஞ்சிடுவேன் மூஞ்சில. அதுக்கப்புறம் நீ பார்த்துக்க. ஆனால் ஓயோரும் எனக்கு தெரியாதுன்னு நினச்ச பார்த்தியா? அங்கே தான்டா நீ முட்டாளாயிட்ட. எனக்கிட்டே ஓயோ ஏண்டா, நான் பார்க்காத ஓயோவாடா ஏண்டா அக்காளி. வீட்டுக்கு வா, உன்னை வீட்டா வச்சு செம்மிடுறேன். ஓயோ ஏண்டா உங்கள் காலத்துலாண்டா ஓயோ, எனக்கு தெரியாத ஓயோவா? நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கம்மாக்கரை கேள்விப்பட்டிருக்கியா நீ? கம்மாக்கரை கருவக்காலம் நாங்கள் செய்யாதேடா நீங்கள் செஞ்சிட்டிய. கண்டுபிடிச்சு போடுவான். படிக்காதவன் பார்க்காத. என்ன கம்மாக்கரில் ஃப்ரீயாக எங்கேயும் காசா? இறங்கி போயிடா, நான் கிளம்புறேன், வீட்டுக்கு கிளம்ப. இறங்கி போடா. பிள்ளை எப்படி பொம்பளைன்னு தெரியலடா, அப்படி பொம்பளை மானத்தை வாங்கிட்டு